இதோ இந்த புகைப்படத்தில் இருக்கிற ராஜுவுக்கும் இந்த சின்னஞ்சிறுமியான அகல்யாவுக்கும் ஒரு மிகப்பெரிய சம்பவம் ஊடாடியது. அந்த சம்பவத்தினுடைய பின்னணி, உண்மை சம்பவத்தினுடைய அடையாளம் இங்கே காட்சியாகி வருகிறது. யாருமா? வாமா வா. வாமா, உன் பேர் என்ன? அகல்யா. அகல்யா, நல்ல பேர். சரி, உனக்கு என்ன வேணும்? எனக்கு வந்து படத்தில் நடிக்கணும்னு ஆசையாக இருக்குது. அப்பா, டான்ஸ் கற்றுக் கொடுப்பீங்களா? ஓ, படத்தில் நடிக்கணும்னு ஆசை இருக்குது, டான்ஸ் நடிக்கணும்னு ஆசை இருக்கா? உனக்கு டான்ஸ் சொல்லி கொடுக்கறது, நல்ல தெருக்கூத்தும் கத்தி தரேன். உங்கள் வீடு எங்கே இருக்கு? அங்கே இருக்கு. ஓ, அங்கே இருக்கிறதா உங்கள் வீடா? சரி. என் பேர் கூத்து வாத்தியார் பெருமாள் சாமின்னு சொல்லுவாங்க. நீ பெருமாள் மாமான்னு கூப்பிடுவியா? பெருமாள் மாமா. சரி. மாமா, இது என்னது மாமா? இதுவா? அடவு கட்டுறதுக்கான சலங்கை. தினக்கு 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 தா தினக்கு 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 தந்தனக்கு தனக்கு தா 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 தைன் தக்கான் தைன் தக்கான் தைன் தக்கான் தை. வாமா அகல்யா வா. உனக்கு பவளக்கொடி நாடகத்தில் கிரீடங்கட்டி ராணி வேஷம், சும்மா தக 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 தகதனும். மகாபாரதத்தில் மின்னலொளி குறைஞ்சி நாடகத்தில் இந்த வஸ்திராபரணத்தை தக 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 தகன்னு கட்டி அப்படியே ராணி மாதிரி நீ வருவ. மாமா, இது யார் மாமா? இவ என் பொண்ணு. இவ மதிக்கட்டு புத்தி கட்டு என் நெஞ்சில் அப்படியே சுமையா இருக்கிறா. அகல்யா, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கா? அங்க சகுந்தலாக்க உன்னை தேடிட்டு இருக்காங்க. துபாயிலேருந்து உன்னை பார்க்க ஆளுங்க வந்திருக்காங்க. வா போலாம். நான் வரமாட்டேன். வான்னு சொல்றேன்னா வரமாட்டேன்னு. கையை விடுங்க. நீங்க என்ன பார்க்கணும்னு சொன்னீங்களா? ஆண்டி அனுப்பிச்சு வச்சாங்க. அப்படியா? வா உட்காரு, சும்மா உட்காரு. இங்கே உட்கார்றேன். வலிக்குது. இங்கேயுமா வலிக்குது? அங்கெல்லாம் தொடாதீங்க. புக் பார்க்கலாமா? தாத்தா பாப்பா, உனக்கு சொல்லி கொடுக்கட்டுமா? இங்க வா பார்க்கலாம், வா. இல்ல நானே பார்க்கறேன். உட்காரு. விடுங்க தாத்தா, அங்கெல்லாம் தொடாதீங்க தாத்தா தாத்தா. தானே, அங்கெல்லாம் தொடலாம். சீ, இதுதான் ரகசியம். தக்க தீமத்தை ஒரு தடவை இப்படி வரும், ஒரு தடவை இப்படி வரும். தக்க தீமத்தை தக்க தீமத்தை தக்கிதித்தா தக்கிதித்தா தத்தித்தா தத்தித்தா தத்தித்தோம் தத்தித்தோம் தை தாம் திக்கத்தை தத்தித்தா தத்தித்தா. அகல்யா, திக்கத்தை. நம்ம மெட்ராஸ் போறோம். உனக்கு அங்க சினிமாவில் நடிக்க சான்ஸ் கிடைச்சிருக்கு. இப்படிதான் சொல்றீங்க, ஆனா நீங்க சொல்லி கூட்டிட்டு வர ஆளெல்லாம் பேடா இருக்காங்க. என்னது? பேடா இருக்காங்களா? நாங்க சொல்றத நீ கேட்கணும். அகல்யா, அகல்யா, அண்ணே, அண்ணே, அழுகலையா? அகல்யா, 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 அகல்யா. போயா, இனிமே வர மாட்டா. அகல்யா, அகல்யா, யோ வாயா. அகல்யா, அகல்யா. ஏய் நில்லு. ஏய் வேகமா வாடி போலாம். என்ன நீ இதை போய் பார்த்துட்டு இருக்க? ஏய், சின்ன வயசுல எனக்கு கூத்து சொல்லி கொடுத்தாருல அந்த பெருமாள் மாமா. இல்ல அந்த பெருமாள் மாமா தான். இதே பாத்துக்கிட்டு நம்மளுக்கு கொடுத்ததே கொஞ்ச நேரம் தான். சீக்கிரம் வாடி போலாம். 974404. சார், ஒரு கால் பண்ணிக்கலாமா ப்ளீஸ் சார்? ஹலோ ஹலோ, பெருமாள் மாமாவா? நான் இன்ஸ்பெக்டர் பேசுறேமா? ஹலோ ஹலோ. ஏய் அகல்யா, ஹலோ, யார் இது? நான் அகல்யா அவர்கிட்ட போன் பேசுறேன். வாங்குற? பெருமாள் யார்கிட்ட மாமா. பேசிட்டு இருக்கற? ஹலோ ஹலோ ஹலோ. விடு விடு, நான் பெருமாள் மாமா கிட்ட பேசணும். என் கையை விடு விடுன்றல, என் கையை விடு. நான் பெருமாள் மாமா கிட்ட பேசணும். பெருமாள் மாமா கிட்ட பேசினா என்ன ஏன் இப்படி டார்ச்சர் பண்றீங்க? என்ன விடுங்க, நான் பெருமாள் மாமா கிட்ட பேசணும்.
அகஸ்டின் இந்த காலை ட்ரேஸ் பண்ணுங்க. யார் பாருங்க இந்த கால்ல. சார் ஹலோ ஓகே இந்த நம்பர் ட்ரேஸ் பண்ணுங்க. அக்கா இவன் சரியில்லை. இவன் ஒத்து வர மாட்டான். இவன் என்ன பண்ண தெரியுமா? தியேட்டர்ல யார்கிட்டயோ ஃபோன் பேசிட்டு இருக்கறான். நான் பேசிக்கிறேன். அகல்யா இங்க வா. இத பாரு, நீ சினிமா நடிக்கணும்னு ஆசைப்பட்ட. அதுக்காக நீ நிறைய படம் பார்க்கணும். அதுக்காக தான் நான் உன்னை தியேட்டருக்கு அனுப்புனேன். தேவையில்லாத பேசாதக்கா. அவ யார்கிட்ட ஃபோன் பேசினா முதல்ல அதை கேளு. யார்கிட்டமா பேசுன? நான் பெருமாள் மாமா கிட்ட தான் பேசினேன். எந்த பெருமாள் மாமா? நம்ம கிராமத்துல இருந்தப்போ எனக்கு கூத்து சொல்லி கொடுத்தாருல அந்த பெருமாள். அவங்கிட்ட ஏன் பேசணும்? கா இவ துபாய் போற வரையும் எங்கேயும் அனுப்பாத. சரி நான் பாத்துக்கிறேன், நீ போடா. கால் பண்ண ஆளு யாருன்னு பாத்துருவாங்க. பார்க்குறேன் சார். ஹலோ நான் தியேட்டர் வாசல் நிற்கிறேன். சீக்கிரம் வாங்க. சார் நான் தான் சார் உங்களுக்கு ஃபோன் பண்ணது. அந்த பொண்ணு பேசுனதுக்கு அப்புறம் எங்கேயா போச்சு? அந்த பொண்ணு இங்கேருந்து தரன்னு இழுத்துட்டு போயிட்டு அது வரைக்கும் பாருங்க இந்த ஆட்டோ ஸ்டாண்ட். அந்த ஆட்டோவில் ஏறி கூட்டிகிட்டு போயிட்டான் சார். இதோ நிற்கிது பாருங்க. இதோ இந்த ஆட்டோ தான் சார். இந்த டிரைவர் தான். இதோ இந்த ஆட்டோவில் இருந்தால் போனாங்க அவங்க. இந்த ஆட்டோவா? ஆமாம் சார் இந்த ஆட்டோ தான் சார். எங்கே கூப்பிட்டு போனீங்க இந்த பொண்ணு? வா கீழே வா, ஐயா கூப்பிடுறாரு. கீழே இறங்கி வா. உள்ள ஏறு. உள்ள ஏறினா ஏரியா. ஐயோ முதல்ல உள்ள ஏரியா. எங்கடா பிடிச்ச இந்த ஓடுகாலிய? மெயின் ரோட்டு பக்கம் பிடிச்சண்ணே. நீ சரியில்லைண்ணே. என்னடா சரியில்லை? அப்புறம் கடத்திக்கு வந்து நாளில் இருந்து பொத்தி பொத்தி பாதுகாத்தீங்கன்னா ருசி பார்த்துருக்கணும்ண்ணே. ருசி பார்த்துருந்தேன்னா உன் காலை சுற்றி வந்துருக்கும்ல. நான் பார்க்கணுமா? நான் ருசி பார்க்கணுமா? நீ மட்டும் சொல்லு, நான் ருசி பார்த்துறேன். டேய் வாடாங்க. வா பைத்தியக்கார மாதிரி பண்ற. லூசாடா நீ. வாடா அப்படி. ஓ ஓ பீஸ் ஃப்ரெஷ்ஷாக இருந்தாதான்டா மார்க்கெட்டில் நல்லா போகும். நீ பீஸ்ன்னு சொல்லு, நீ திருந்த மாட்ட. ஓடுற அளவுக்கு தெரியும் வந்துச்சாடி உனக்கு. ஓடுவியா இன்னொரு முறை ஓடினா உன்னை என்ன பண்றேன் பார். என்னம்மா என் மேல கோவமா இருக்கிறியா? உன் நல்லதுக்காக தானே சொன்னேன். நீ தானே சினிமாவில் நடிக்கணும்னு ஆசைப்படுற. சினிமாவில் நடிக்கணும்னா இந்த மாதிரி படத்தை பார்க்கணும். இந்த படத்தை பாரு. நான் பார்க்க மாட்டேன். இந்த படத்தை பாரு. இந்த படத்தை பாரு. இந்த படத்தை பாரு. இந்த படத்தை பாருடி. இந்த படத்தை பாரு. இந்த பாருடி. இந்த பாரு. இந்த பாரு. இந்த படத்தை பாரு. இந்த பாருடி. இந்த பாருன்றல. பாரு. இந்த பாரு. பாரு. இந்த பாரு.
ஏய் அகிலா ஏன்டி இப்படி அடம் பிடிக்கிறேன்? அதுக்காக அவங்க காட்டுற ஆபாசப்படத்தெல்லாம் பார்க்க சொல்றாங்க, அசிங்கமான ட்ரெஸ் எல்லாம் போட சொல்றாங்க, தண்ணியெல்லாம் அடிக்க சொல்றாங்க. இதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்கவே. நம்ம ரெடி பண்றது வரக்கூடாத இடத்துக்கு வந்துட்டோம். அவங்க சொன்ன நம்ம செஞ்சு தாண்டி ஆகணும். யார் வரக்கூடாத இடத்துக்கு வந்துட்டா? அவங்க தான் என்ன சின்ன வயசுல இங்க கடத்தி கொண்டு வந்துட்டா. சரி, இனி உனக்கு யார் இருக்கா? இனிமே நீ எங்க போவ? சொல்லுடா. ஆ ஆ சரோஜா, ஆண்டி. நம்ம இருந்த இடத்த போலீஸ் கண்டுபிடிச்சிட்டாங்களா? எல்லாரையும் கிளம்ப சொல்லு போ. ஓகே ஆண்டி. சின்ன வயசுக்கு எங்கள் பெருமாள் மாமா தெருக்கூத்து சொல்லி கொடுத்துக்கிறாரு. நான் தெருவில் அவருடைய ஃபோட்டோவை பார்த்தேன். அவர் நம்ம ஏய் இங்க என்னடி பண்றீங்க? ஏன் என்னாச்சு? ஆண்டி கூப்பிடுறாங்க. எதுக்கு? நம்ம இருக்கிற இடம் போலீஸ்க்கு தெரிஞ்சு போச்சாம். தெரிஞ்சிருச்சா? ஏய் வாங்கடி ஏந்திரடி நம்ம போலாம். அகஸ்டின், ரூம்ல யார் இருக்கான்னு பாருங்க. சார் எல்லாருமே எஸ்கேப் சார். அவன் பேர் என்ன சொன்னீங்க? எவனோ ஒருத்தன் அவனுக்கு ஃபோன் பண்ணானே. ராஜு சார். எதுக்கும் செக் போஸ்ட், டோல்கேட்டு, இந்த கண்ட்ரோல் ரூமுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரியான கார், அந்த மாதிரியான ஆள் யாரா வராங்கன்னு செக் பண்ணி சொல்ல சொல்லுங்க. ஓகே சார். என்னடி இவ்வளவு நேரம் இங்கே நின்று பார்த்துட்டு இருக்க? இல்லடி, இந்த ஊரை பார்க்குறப்ப எனக்கு என் சின்ன வயசு ஞாபகமாக இருக்குதுடி. பெருமாள் மாமா, பெருமாள் மாமா, மாமா பெருமாள் மாமா. என்னடி பெருமாள் மாமா? நாளைக்கு துபாய்க்கு போகணும், ரெடியா இரு. பெருமாள் மாமா, பெருமாள் மாமா, பெருமாள். ஏய், உனக்கு எத்தனை தடவை சொல்றது? அறிவில்லையா உனக்கு? உள்ளவா. சரி 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 ஐயா, நம்ம இன்ஃபார்மர் ஃபோன் பண்ணாங்க ஐயா. அந்த ராஜு, அந்த பொண்ணை கடத்தி போன ராஜு கோயம்பேடு ஆம்னி பஸ்ல தான் இருக்கானுங்க ஐயா. எங்கேயும் போறாங்க போல இருக்கு ஐயா. போனா பிடிச்சிடலாம் ஐயா. சீக்கிரம் போலாம். சீக்கிரம் போய் ஓம்டி பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட போறானுங்க. தத்தும் தகதிமித்தும் தத்தும் தகதிமித்தும் 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 தகத தகதத்தும். இந்த பெருமாள் சாமி இந்த ஊர் பூராம் கூத்து போட்டு இன்னைக்கு பெண்கள் கடத்தல பத்தியும், பெண்கள் எப்படி எல்லாம் கடத்துறாங்க, அதை கடத்துறதுக்கு யாரெல்லாம் துணை போறாங்கிறது பத்தியும் இந்த பெருமாள் சாமி கூத்து நடத்துறான். இன்னைக்கு பெண் குழந்தைகள் சொல்லி வர்றாங்க. ஒவ்வொரு பிரச்சனைகளையும் சொல்லி வர்றாரு இந்த பெருமாள் சாமி. பெண் குழந்தைகளை கடத்தியும் அவர்கள் மீது பாலியல் வன்முறையையும் செய்த ராஜுவும் அவனது அக்கா சகுந்தலாவும் அவனது கூட்டாளிகளும் இப்பொழுது சிறை கம்பிகளுக்கு பின்னால் இருக்கிறார்கள். அவர்களால் பாதிக்கப்பட்ட பெண் குழந்தைகளும் பெண்களும் இப்பொழுது சந்தோஷமாய் இருக்கிறார்கள். குறிப்பாய் நமது அகல்யா பள்ளிக்கூடம் போய் கொண்டிருக்கிறாள். ஒரு சிறுமி தன்னுடைய கனவு, அந்த கனவு என்ன என்று கூட அவளுக்கு தெரியாது. பெற்றோர்களிடமிருந்து மற்றும் பெரியோர்களிடமிருந்து பாதுகாப்பை இழந்துவிட்ட நிலையில் எப்படி ஒருவருடைய நம்பிக்கையை ஆட்பட்டு அவர் சொல்வதையெல்லாம் சரியாகத்தான் இருக்கும் என்பதையெல்லாம் தெரிந்து என்று எண்ணி ஒரு பெரிய ஒரு பாதிப்பில் விளை இருந்தால் என்பதை பார்க்க வேண்டும். விபச்சாரம் தொழில் என்பது காலங்காலமாக இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய கொடுமைகளை நாம் சொல்லி பாழாது. இந்த குற்றம் அதிகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறதுக்கு ஒரே காரணம் நம்முடைய அறியாமை, வறுமை, படிப்பறிவின்மை, கல்லாமை. ஹியூமன் டிராஃபிக்கிங், மனித கடத்தல் என்பது பல்வேறு விதங்களில் அமைகின்றது. அதிலும் குறிப்பாக இளம் பெண்களும் சிறுமிகளும் விபச்சாரத்தில் ஈடுபடுத்தப்படுவதற்காக கடத்தப்படுவது என்பது நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. ஆக நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் உடனடியாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் ஏற்படும் கூடிய நேரத்தில் உடனடியாக நீங்கள் காவல்துறை அணுகலாம், அல்லது நீதித்துறை அணுகலாம், அல்லது MCCS போன்ற தன்னார்வ தொண்டு நிறுவனங்களை நீங்கள் அணுகலாம். அவர்களிடம் நீங்கள் முன்பாக சொல்லிவிட்டால் அவர்கள் எல்லோரும் இத்தகைய பாதிப்பிலிருந்து, இத்தகைய நரகத்திலிருந்து இத்தகைய இளம்பெண்களை மீட்டுக் கொடுப்பார்கள் என்பது நிச்சயமாக உறுதி. அந்த உறுதிக்கு இந்த குறும்படம் ஒரு சாட்சி. சமுதாயத்தில் நம்முடைய உரிமைகளை அதிகமாக
கேட்டு பெறுகின்ற பழக்கப்பட்டிருக்கிற நாம், பெறுவதற்கு தயாராக இருக்கின்ற நாம், ஆனால் நம்மளுடைய கடமைகளை அதிகம் உணர்ந்திருக்கிறோமா என்று பார்த்தோமானால் அது மிகப்பெரிய ஒரு ஐயப்பாடு தான். குறிப்பாக பெண் குழந்தைகளை எப்படி பாதுகாத்து வளர்க்க வேண்டும் என்பதும், அவர்களுக்கு எப்படி பாதுகாப்பு அம்சங்களை சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்பதும் ஒவ்வொரு பெற்றோரும் பாதுகாவலருக்கும் ஒரு மிக முக்கியமான கடமை. இந்த படத்தில் பாருங்கள், ரொம்ப நீங்கள் ஆழமாக பார்த்தீர்கள் என்றால் அதில் படத்தில் வருகின்ற அந்த பெருமாள் சாமியிடம் அந்த குழந்தை தன்னை தவறாக கையாளுகிறார்கள் என்று சொல்லும்போது கூட அவர் அதை முழுமையாக இக்னோர் பண்ணுறார். அதற்கு குறித்து அவர் எந்த விதமான ஒரு கவலையோ இல்லை குழந்தை இப்படி சொல்வதோ என்பதை அதை உள்வாங்கி கொண்டு அதற்கு தேவையான ஒரு விஷயங்களை அவர் பண்ணாதனால இறுதியில் மிகப்பெரிய ஒரு பரிதாபமான நிலையை அந்த சிறுமி சந்திக்க வேண்டிய ஒரு இடர்பாடு ஏற்பட்டிருக்குது. இந்த மாதிரியான இடர்பாடு யாருக்கு வேண்டுமானாலும் ஏற்படலாம். நாம் சமுதாயத்தில் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கிறோம் என்று தயவு செய்து கருதி விடாதீர்கள். நம்மை சுற்றி இருக்கின்ற ஒரு அபாயகரமான நிலையை உணர்ந்து ஒவ்வொருவரும் தங்களை எப்படி தற்காத்து கொள்ள வேண்டும், அரசின் பல்வேறு திட்டங்களை எப்படி நமக்கு உதவிகரமாக மாற்றிக்கொள்ள வேண்டும், தன்னார்வ தொண்டு நிறுவனங்களுடைய சேவையை எப்படி பெற்றுக்கொண்டு நாம் வாழ்க்கையிலே ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து இந்த உலகத்திலே இருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதோடு நாங்கள் நிறைவு செய்கிறோம். பெண்களையும் குழந்தைகளையும் பாதுகாப்பதுக்கு மத்திய அரசினுடைய உஜ்வாலான்ற ஒரு சிறப்பு திட்டத்தை மாநில அரசினுடைய சமூக பாதுகாப்புத்துறையினுடைய வழிகாட்டுதலோடு எங்களுடைய MCCS தொண்டு நிறுவனம் சென்னையில் செயல்படுத்திட்டு வரோம். இந்த திட்டத்தின் மூலமாக மனித கடத்தலை தடுக்கிறது, அதில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு மறுவாழ்வளிக்கிறது, வீட்டிலிருந்து தெரியாமல் வந்துட்டவங்களை திரும்ப அவங்க குடும்பத்தோடு ஒன்றிணைத்தல் போன்ற பணிகளை நாங்கள் செஞ்சுக்கிட்டு வரோம். குறிப்பாக இந்த குறும்படத்தை பார்க்குற நீங்கள் போகும் வழியில் வரும் வழியில் அல்லது உங்கள் வீடுகள் இருக்கிற பகுதியில் நீங்கள் வேலை செய்கிற பகுதிகளில் ஏதாவது சந்தேகத்துக்கிடமான விஷயங்களை நீங்கள் பார்க்கும்பொழுது, மனித கடத்தல் தொடர்பாக அல்லது குழந்தைகள் கடத்தல் தொடர்பாக நீங்கள் பார்க்கும்பொழுது அதை எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். அப்படி இல்லைன்னா காவல்துறையினுடைய அவசர எண்ணான 100க்கும், குழந்தைகள் காப்பதற்காக இருக்கிற சைல்ட் லைன் எண்ணான 1098க்கும், பெண்களை பாதுகாப்பதற்காக இருக்கிற அவசர உதவி எண்ணான 1091 என்கின்ற எண்ணுக்கும் நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய தகவல்களை தெரிவிச்சிங்கன்னா உடனே ஒரு பாதிக்கப்படக்கூடிய சூழலில் உள்ள ஒரு பெண்ணையோ ஒரு குழந்தையோ நம்மளால் காப்பாற்ற முடியும். போதும் எதுவும் நீங்கள் கண்ட்ரோல் ஸ்டேஷனுக்கு டோல் பூத்துக்கெல்லாம் சொல்லுங்கள். யாராவது பார்க்க ரொம்ப க்ளோஸ் பயந்துட்டு போறீங்க. தெரிஞ்சிச்சா? ஆமாடி, எழுந்துருங்கடி. எழுந்துரு. அதுக்கே இவரை பார்க்குற வாங்கன்னு கையை பிடிச்சிடு.